தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். வணக்கம், இது உங்கள் கவிதூஸ் வலையொலி. கௌரவர்கள்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் துரியோதனனும் துச்சாதனனும் மட்டும்தான். ஆனால் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, சரி ஒரு குட்டி கதையாகவே சொல்லிடுறேன், இரு குடும்ப பிரச்சனைகள் தீர ஏதோ வி கா என்னன்னு சொல்லிட்டு அதை என்னன்னு சொல்லாமல் கதை சொல்ல போகிறேன்னு சொல்கிறேன். அதுதான் குட்டி கதையாகவே சொல்லிடுறேன். ஏன்னா கதை கேட்குறது தான் நமக்கெல்லாம் ரொம்பவும் பிடிச்ச விஷயமாச்சே. கிருஷ்ணர் சொல்கிறாரு, இன்னைக்கு போரில் நல்லவன் ஒருத்தன் கொல்லப்படுவான்னு. உடனே எல்லாரும் அது தர்மர் தான்னு நினச்சிக்கிறாங்க. அன்னைக்கு போரில் பீமனுக்கும் விகர்ணனுக்கும் சண்டை நடக்குது. பீமனுக்கு சூதாட்ட மண்டபத்தில் நடந்தது நினைவுக்கு வருது. உடனே விகர்ணனை பார்த்து, விகர்ணா இங்கேருந்து போயிடு, நல்ல உள்ளம் கொண்ட உன்னை கொல்ல எனக்கு மனசே வரல, அப்படி இல்லைனா எங்கள் பக்கம் வந்துடுன்னு பீமன் சொல்கிறாரு. ஆனால் விகர்ணனோ, முடியாது, நான் என் அண்ணனுக்காக சண்டை போடுறேன்னு சொல்லி முழு மூச்சோடு சண்டை போடுறாரு. கடைசியாக தன் கதாயுதத்தை விகர்ணன் மேலே வீசி கொண்டுடுறாரு பீமன். விகர்ணனை கொன்றதால் ஆர்ப்பரிக்கிறாங்க பாண்டவர்கள். அங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு, நல்லவங்களோட இருக்கும்போது நல்லது நினைக்கிறதும் நல்லது செய்கிறதையும் காட்டிலும் கெட்டவங்களோட இருக்கும்போது நல்லது நினைக்கிறதும் நல்லது செய்கிறதும் தான் எல்லாத்தையும் விட மேலானது. சூதாட்ட மண்டபத்தில் அவ்வளோ பேர் கூடியிருந்த ராஜசபையில் திரௌபதிக்கு அப்படி ஒரு அநியாயம் நடக்கும்போது தான் குடும்பமாகவே இருந்தாலும் இது மாபெரும் தவறுன்னு தர்மத்துக்காக குரல் கொடுத்த ஒரு நல்ல உள்ளம். அது மட்டும் இல்லை, பீமன் எங்கள் பக்கம் வந்துடுன்னு சொல்லும்போது கூட அதை மறுத்து எதையும் எதிர்பார்க்காம தான் அண்ணனுக்காக மட்டுமே சண்டை போட்டு உயிர் தியாகமும் செஞ்சான். கெட்டவங்களோட இருந்தும் யார் ஒருத்தர் தர்மத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க தான் எல்லாத்தையும் விட மேலானவங்க. அப்படிப்பட்ட ஒரு மேலானவன் தான் விகர்ணன்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. அதை கேட்டு பாண்டவர்களும் மனமுத்து ஏற்றுக்கொண்டாங்க. கதை கேட்குறது கதை கேட்குறது எவ்வளோ முக்கியமோ கதையோட தார்மீகத்தை புரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே முக்கியம். அதானே? தான் குடும்பமாகவே இருந்தாலும் தவறுனா தவறு தான். தவறு செஞ்சால் அதை சுட்டி காட்டி அவங்களுக்கு எடுத்து சொல்லி திருத்தி நல்வழிப்படுத்தணும். இதுதானே இந்த கதையோட தார்மீகம். நீ சொல்ல வந்ததும் இது தானே? அதே தான். பிரச்சனைகளே இல்லாத குடும்பம் எங்கே தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, என் குடும்பமாக போயிட்டாங்கன்னு தவறு செய்கிறவங்கள ஒரு பட்சமாகவே காப்பாற்றுறதுனால தான் மறுபக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தீர்வே கிடைக்காம போயிடுது. உதாரணத்துக்கு திருதராஷ்டிரே சொல்லலாம். யாரை காப்பாற்ற அவர் முயற்சி பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கடைசியில் அது எங்கே போய் முடிஞ்சதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இனி பிரச்சனைகள் வரும்போது அதான் விகர்ணனை போல நடுநிலையாக இருந்து தான் குடும்பமாகவே இருந்தாலும் அவங்க தவிர சுட்டி காமிச்சு திருத்தி நல்வழிப்படுத்தினாவே குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே. அது நண்பனானாலும் சரி, எதிரியானாலும் சரி. அடுத்த காணொலியில் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்னன்னு பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.